நாம் அவர்களைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளச் செல்வோம். ஹாய், என் பேர் பல்லவி மற்றும் நான் கடந்த 3 வருடங்களாக ABOவாக இருக்கிறேன். ஆம்வே மற்றும் அதன் அற்புதமான ப்ராடக்ட்களை கண்டறிந்ததால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளதாக உணர்கிறேன். எனது வாடிக்கையாளர்கள் என்னிடம் திரும்ப திரும்ப வருகின்றனர். உண்மையில் எனது விற்பனைகளில் பாதிக்கு மேல் எனது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் இருந்தும் மற்றும் மீதி பாதி புதிய வாடிக்கையாளர்களிடமானது. ஹாய், நான் சேத்தன். நான் ஆம்வே ப்ராடக்ட்களை 3 வருடங்களுக்கு மேலாக விற்பனை செய்து வருகிறேன். சராசரியாக ஒவ்வொரு மாதமும் 5 ஆர்டர்களை பிளேஸ் செய்து வருகிறேன். எனது சிறப்பான முயற்சிகள் இருந்தபோதும் எனது வியாபாரம் நான் விரும்பிய அளவிற்கு வளர்ச்சியடையவில்லை. புதிய வாடிக்கையாளர்களிடம் சென்றடைவதில் நான் மிகுந்த சிரத்தையை எடுக்கிறேன். உண்மையில் என்னுடைய பெரும்பாலான விற்பனைகள் புதிய வாடிக்கையாளர்களிடம் உள்ளது. நான் விற்பனை செய்யும் ப்ராடக்ட்களின் பயன்கள் மற்றும் சிறப்பம்சங்களுடன் என்னை நானே காலத்திற்கு ஏற்றவாறு புதுப்பித்துக் கொள்வதையும் உறுதி செய்கிறேன். இருப்பினும் எனது கடின உழைப்புக்கான பயன்களை என்னால் பெற முடியவில்லை. தற்போது பல்லவி மற்றும் சேத்தனை பற்றி சிறிதளவு உங்களுக்கு தெரிந்திருப்பதால் பல்லவியின் வெற்றிக்கான ரகசியத்தை உங்களால் கண்டறிய முடியுமா? மன்னிக்கவும், அது தவறான விடை. சரியான பதிலை தயவுசெய்து குறித்துக் கொள்ளவும். பல்லவி மற்றும் சேத்தனின் குறிப்பிலிருந்து இருவரும் அவர்களது வேலையில் மிகவும் தீவிரமாகவும் உற்சாகமாகவும் இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் இருவரும் தொழில் செய்யும் விதத்தில் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் அவர்களின் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையாகும். பெரும்பாலான சேத்தனின் வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்களுடன் ஆனது. அதே சமயம் பல்லவிக்கு அவரது விற்பனையில் பாதி அவரிடம் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களிடமிருந்து நடைபெறுகிறது. அதனால் பல்லவி வெற்றி பெறுவதற்கான காரணம் அவரால் அவரிடம் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளரிடமிருந்து திரும்ப திரும்ப வியாபாரத்தை வரவழைக்க முடிகிறது மற்றும் புதிய வாடிக்கையாளர்களிடமிருந்தும் அவரால் ஆர்டர்களை பெற முடிகிறது. நாம் கண்ட சினோரியோக்களிலிருந்து எத்தனை காலம் நீங்கள் ஒரு செயல்மிக்க வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்களோ அந்த அளவு அதிக வருமானத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று நாம் கூறலாம். எனவே நாம் எவ்வாறு நம்பகமான வாடிக்கையாளர்களை பெற முடியும்? நல்லது, ஆம்வேவின் சிறந்த பொருட்களுடன் பாதி வேலை முடிக்கப்பட்டு விடுகிறது. இப்பொழுது பல்லவி மற்றும் சேத்தன் மற்றும் அவர்களது வாடிக்கையாளர்களுடனான உரையாடல்களை நாம் காண்போம். பல்லவி மற்றும் சேத்தன் இருவரும் புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குவதில் சிறப்பாக செயல்படுபவர்கள் ஆவர். இருப்பினும் சேத்தனால் இந்த வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதேவேளை பல்லவி மிக சுலபமாக நம்பகமான வாடிக்கையாளர்களை பெறுகிறார். பல்லவி எவ்வாறு அவரது வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்கிறார் என்பதை பற்றிய குறிப்புகளை நாம் பார்ப்போம். ஒரு நாள் ஜிம்மில் சேத்தன் ஒரு புதிய நண்பரை உருவாக்குகிறார் மற்றும் புதிய வாடிக்கையாளரை ஊக்கப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடும் என அவர் உணர்கிறார். சில சமயங்களில் நான் மிகவும் சோர்வடைந்து விடுகிறேன். 2 சிறிய குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் சோர்வை ஏற்படுத்துகிறது. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என எனக்கு புரிகிறது. என்னிடம் ஒரு பொருள் உள்ளது. கூடுதல் சக்தியை பெற விட்டமின்களை எடுத்துக்கொள்வதை பற்றி நீங்கள் யோசித்ததுண்டா? உண்மையிலேயே இல்லை. நான் ஒரு ஆம்வே விநியோகஸ்தர் மற்றும் நாங்கள் விற்பனை செய்யும் ப்ராடக்ட்களில் ஒன்று நியூட்ரிலைட் டெய்லி என்றழைக்கப்படும் மல்டி விட்டமின்கள் ஆகும். நானும் அதை எடுத்துக்கொள்கிறேன். நிஜமாகவா? இதில் சிலவற்றை நான் முயற்சிக்க வேண்டும். சேத்தன் மற்றும் தாரா நிறைய பேசுகிறார்கள் மற்றும் தாரா சில விட்டமின்களுக்கான ஆர்டரை வைக்க தீர்மானிக்கிறார். சில வாரங்கள் சென்றன. விட்டமின்கள் எந்த அளவு பிடித்திருக்கும் என நான் வியந்தேன்.
நான் தாராவை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நான் எனது தொலைபேசி எண்ணை அவரிடம் வழங்கியிருக்கிறேன். அவர் எனக்கு கால் செய்வார் என நான் உறுதியாக இருக்கிறேன். பல்லவி சேத்தனை விட அதிக காலம் ஒரு ஆம்வே விநியோகஸ்தராக இருந்துள்ளார் மற்றும் சில சமயங்களில் அவர் மிகவும் வித்தியாசமான இடங்களில் அவர் விற்பனையை செய்வார். வரிசையில் நிற்பதை நான் முற்றிலும் வெறுக்கின்றேன். நானும் தான். ஆனால் எனது வருமானத்தை கவனித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் நான் பார்க்கிறேன். அதை பற்றி நான் எப்பொழுதும் நினைத்து பார்த்ததில்லை. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இது ஆட்டிடியூட் ஹேண்ட் அண்ட் பாடி கிரீம் ஆகும். இதன் மாய்ஸ்சரைசிங் மூலப்பொருட்களின் காரணமாக இது கைகள் மற்றும் உடலுக்கு மிகவும் சிறந்தது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நீங்கள் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? ஓ, அது மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதை உண்மையிலேயே கண்டுகொள்ள வேண்டாம். இல்லவே இல்லை. உண்மையிலேயே நான் ப்ராடக்டை மட்டும் பயன்படுத்துவதில்லை. நான் ஒரு ஆம்வே விநியோகஸ்தரும் கூட. எனவே நான் ப்ராடக்ட்களையும் விற்பனை செய்கிறேன். நிஜமாகவா? மேலும் என்னிடம் கூறுங்கள். சிறிது நேரம் பேசிய பிறகு ஹேண்ட் அண்ட் பாடி கிரீம் சிலவற்றை ஆர்டர் செய்ய சித்ரா தீர்மானித்தார். சில வாரங்கள் சென்றன. ஹேண்ட் அண்ட் பாடி கிரீம் எவ்வாறு வேலை செய்கிறது என நான் வியந்தேன். நான் இந்த எரண்டை முடித்தவுடன் நான் அவருக்கு போன் செய்து அவரை சென்று பார்க்க போகிறேன். இன்று பல்லவி மற்றும் சித்ரா இருவரும் சிறந்த நண்பர்கள். சித்ராவும் பல்லவியிடமிருந்து வழக்கமாக ஆம்வே ப்ராடக்ட்களை வாங்குகிறார். மற்றொரு புறம் சேத்தனின் வாடிக்கையாளர் தாரா விலகிவிட்டார். சேத்தன் அவருடனான தொடர்பையே தொலைத்துவிட்டார். நீங்கள் தற்போது கண்ட உரையாடல்களிலிருந்து சித்ரா மூலமாக ஒரு நம்பகமான வாடிக்கையாளரை பல்லவியால் ஏன் பெற முடிந்தது மற்றும் சேத்தனால் தாராவை ஒரு வாடிக்கையாளராக ஏன் தக்க வைக்க முடியவில்லை என உங்களால் கண்டறிய முடியுமா? சிறந்தது. மிகவும் சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். சரியான விடை 3வது தேர்வாகும். பல்லவி தனது வாடிக்கையாளரை சரியான நேரத்தில் தொடர்பு கொண்டார். ஆனால் சேத்தன் தயக்கத்துடன் தாராவை அழைத்து பேசவில்லை. பல்லவியின் வாடிக்கையாளர் சித்ரா அவரது புதிய பொருட்களை சில உடன் பணிபுரிபவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் மற்றும் அவர்கள் அனைவரும் அதை வாங்க விருப்பப்பட்டனர். சேத்தனின் தயக்கம் தாராவை மாற்றுப் பொருட்களை கருத வழிவகுத்தது மற்றும் இறுதியாக சேத்தன் ஃபாலோ அப் செய்யும் பொழுது தாரா ஏற்கனவே மற்றொரு பொருளை பயன்படுத்த துவங்கிவிட்டார். தெளிவாக சேத்தன் நம்பகமான வாடிக்கையாளர்களை வைத்துக் கொள்வதற்கான மதிப்பை தவறவிட்டுவிட்டார். பின்வரும் காரணங்களுக்காக தேர்வு 1 மற்றும் 2 தவறானவை ஆகும். பல்லவி பெண்ணாக இருப்பதற்கும் அவரால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்ள முடிந்ததற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனால் தேர்வு 1 தவறானது. நாம் இப்பொழுது கண்ட உரையாடலிலிருந்து சேத்தனால் தாராவிற்கு பொருட்களின் பயன்களை திறன்மிக்க விதத்தில் எடுத்துரைக்க முடியவில்லை. வெற்றியடைய ஆம்வே விநியோகஸ்தர்கள் அவர்களின் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் அவர்களின் வாடிக்கையாளர்கள் அவர்களுடன் எப்பொழுதுமே வியாபாரம் செய்ய வைப்பதற்கு ஏதேனும் விசேஷமாக செய்ய வேண்டும். ஒரு பயனுள்ள, ஒரு கருத்து நிறைந்த உறவு. இந்த உறவுகளுக்கு மிகச் சிறப்பான வாடிக்கையாளர் சேவை அவசியம். ஆம்வே விநியோகஸ்தரின் முதன்மையான பொறுப்பு வாடிக்கையாளர் சேவையாகும். வாடிக்கையாளர் ஒரு பொருளை வாங்கும்போது ப்ராடக்டை விட வாடிக்கையாளர் சேவை அனுபவம் மிகவும் முக்கியமானது. பல்லவியிடம் இருந்து வாங்குவதை நான் எப்பொழுதுமே மிகவும் சௌகரியமாக உணர்ந்தேன். எனக்கு தெரிவதற்கு முன்பு நான் எந்த ப்ராடக்டை எதிர்பார்ப்பேன் என அவருக்கு தெரிந்திருக்கிறது. நான் எப்போதாவது வித்தியாசமான ஒன்றை முயற்சிக்க விரும்பினால்
எனது ஆர்வத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உள்ளதா என நான் அவரிடம் கேட்பேன்.